டிசம்பர் மாத பலன், விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் இம்மாதம் நடைபெற உள்ள குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு இதுவரை 2ஆம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் 3ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறார். உங்கள் முயற்சியால் அனைத்து விதமான யோகம் கிடைத்திடவும், நல்ல சிறப்பு பலனை வழங்கிடவும், தனவரவு அதிகரிக்கவும் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வீரமும் விவேகமும் கோபத்தில் கூட நியாயம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் ராசி அதிபதி உங்களுக்கு நன்மையை அதிகம் அளிப்பார். உங்கள் குடும்ப பொறுப்பை அதிகம் சுமப்பீர்கள். கடுமையான சூழல்கள் மாறக்கூடும். தொந்தரவுகள் அகலும். சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள். உங்கள் கையில் பணம் புரளும். மன நிம்மதி நிச்சயம் வரக்கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடல்நிலையில் அக்கறை செலுத்தவும். பண வரவு வரும் தேதிகள் இம்மாதம் உங்களுக்கு 2, 5, 7, 9, 12, 15, 18, 21, 27 போன்ற தேதிகளில் நிச்சயமாக பணவரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாள் இம்மாதம் உங்களுக்கு 4/11/2020 பகல் 1:05 மணி முதல் 7/11/2020 அதிகாலை 12:10 மணி வரை 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் நிதானம் தேவைங்க. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு வரக்கூடுங்க. மேலும் வாகனம் ஓட்டும் போது சாலை விதிமுறைகளை பின்பற்றவும். மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வெளியே செல்லுங்கள். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் 10ஆம் இடம் ஒருவரது ஜீவனஸ்தானங்க. அந்த இடம் நன்றாக இருந்தால் உங்களுக்கு நிரந்தரமாக நல்ல வருமானம் வரக்கூடும். உங்கள் 10ஆம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் மாத பிற்பகுதியில் ராசிக்கு வந்து அமர்வாருங்க. அப்போது தொழில் மற்றும் வேலை சிறப்படையும். வேகம் கலந்த விவேகம் உங்களுக்கு உண்டாகும். 16/11/2020 அன்று உங்கள் ராசியில் சூரிய பகவான் வருகின்றபடியால் நிச்சயம் நன்மை உண்டாகும். சொந்தமாக தொழில் செய்பவர்கள் ஓய்வு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. நல்லொரு நட்பால் தொழில் மேன்மையடையும். தனவரவு வருவதற்கு வியாபாரத்தை பெரிதாக்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். மாத இறுதியில் நிச்சயம் லாபம் வரக்கூடும். புதியதாக வேலைக்கு முயற்சி செய்யும் உங்களுக்கு அரசாங்க வேலை, வங்கித்துறை, காவல்துறை, மருத்துவத்துறையில் நல்ல பெரிய தொழிற்சாலைகள் மூலம் வேலை வரக்கூடுங்க. வருமானம் உண்டாகும். விவசாயம் ஏற்றம் பெறும். மழையின் பாதிப்பு சற்று உண்டாகுங்க. அதனால் பயிர் சேமிப்பு செய்யுங்கள். காய்கனிகள், பழங்கள் நேரடி விற்பனை மூலம் வருமானம் அதிகரிக்கும். கடனில்லாத சூழ்நிலை உருவாகும். நிதானம் சற்று தேவைப்படும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் வேலையில்லாத திண்டாட்டமான சூழ்நிலை உங்களுக்கு மாறக்கூடுங்க. நல்ல வேலை கிடைக்கும். சம்பள உயர்வுடன் குடும்ப சுமை குறையக்கூடும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்த உங்களுக்கு நிச்சயம் மாத இறுதியில் வெளிநாடு வாய்ப்பு உண்டாகும். கடல் கடந்த பயணம் இனிமை சேர்க்கும். அரசாங்க வேலை பொறுத்தவரையில் சூரிய பகவான் உங்கள் தொழில்ஸ்தான அதிபதி தான். அவர் உங்கள் ராசியில் அமரும் போது நிச்சயமாக அரசாங்க தொடர்பை கொடுப்பார். இந்த மாத இறுதியில் நீங்கள் நினைத்த பணிகளில் மற்றும் நல்ல துறைகளில் தேர்வாகி அதிகாரம் செய்யக்கூடிய வேலை அமையக்கூடும். தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். காதல் மற்றும் திருமணம் பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்கள் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம் ரிஷபம் ஆகுங்க. அந்த 7ஆம் இடம் வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடியதுங்க. 7ஆம் இட அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவதால், விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றாலே இந்த சுக்கிரன் உங்களுக்கு சுப விரயத்தை கொடுப்பாருங்க. சுப விரயம்னா கல்யாணம், காது குத்து, வீடு கட்டுறது, இந்த மாதிரி சுப மங்கள காரியங்களை உங்களுக்கு வழங்குவார். திருமணம் செய்வதற்கு ஏற்ற மாதம். நீண்ட நாட்களாகவே திருமண பேச்சுவார்த்தை தாமதமாகி கொண்டிருந்தது உங்களுக்கு நல்லதொரு மன வாழ்க்கை அமையக்கூடும். நண்பர்களின் வழியே வரன்கள் அமையக்கூடும். நிச்சயதார்த்தம் நிச்சயம் நடைபெறும். மேலச்சத்தம் கொட்டும் உங்கள் இல்லத்தில். காதலர்கள் தங்கள் காதலை புரிந்து கொள்ளாமல் மிகவும் வேதனைப்பட்டு பிரிவு வரை சென்று விட்டீர்கள். உங்கள் இதய வாசலின் காற்றோடு காற்றாக கலந்த காதல் வாசம் உயிரின் ஆழம் வரை சென்று வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அதன் ஆழத்தை உணர்ந்து காதலை புரிந்து உண்மையுள்ள அன்பு, பாசம், நேசம், அதன் வாசமே காதல் மீண்டும் தொடரும். காதலர்கள் மனமிட்டு பேசுவீர்கள். காதல் வெற்றி பெறும். காதலர்களும் வெற்றி பெறுவீர்கள். புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது 5ஆம் வீடு நன்றாக இருந்தால் போதுங்க. உங்களுக்கு மீன ராசி 5ஆம் இடம். அதன் அதிபதி குரு பகவான் 3ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடம் என்பது உங்கள் முயற்சி ஸ்தானம். இறை நம்பிக்கையுடன் நீங்கள் எடுத்து வந்த முயற்சிக்கு நல்ல பலன் அளிக்கும். வாழையடி வாழையாக குலம் செழிக்க புத்திர பாக்கியம் வரக்கூடும். வீடு மண் மனை யோகம் பொறுத்தவரையில் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கு அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான சுகமானது 4ஆம் வீட்டை வைத்து தாங்க சொல்லக்கூடியது. வீடு, தோட்டம், ஆடம்பரமாக வாகனம், அம்மாவின் அன்பு, திடீர் அதிர்ஷ்டம், அடிப்படை வசதிகள் என சொல்லக்கூடியதுங்க. சுகஸ்தான அதிபதி உங்களுக்கு சனி பகவான் தான். அவர் 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று உள்ளார். அவருடன் இணையும் குரு பகவான்
நீச்ச பங்க ராஜயோக நிலையை அடைவார். எனவே நீங்கள் பல நாட்கள் கண்ட கனவு வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் நினைவாகும். எலி வலையானாலும் தனி வலைதான் என்பதைப் போல நல்ல இல்லம் அமையும். புதிய பொருள் சேர்க்கை வரக்கூடும். குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களே, குதூகலம் அதிகரிக்கும். மீண்டும் பழைய சூழ்நிலை மிக விரைவில் வரக்கூடும். மேற்படிப்பை தொடர்வீர்கள். உங்கள் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பு மூலம் மிக கவனமாக பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள், ஆசிரியர் உதவியுடன். வியாபாரிகளை பொறுத்தவரையில் மாத தொடக்கம் முதல் சிறு குறு வியாபாரம் மற்றும் உணவுத்துறை, மளிகை போன்ற வியாபாரம் நல்ல ஏற்றம் பெறும் மாதம். பங்குச்சந்தை மாத பிற்பகுதியில் ஏற்றம் பெறும். அரசியலில் இருக்கும் உங்களுக்கு அனல் பறக்கும் விவாதம், அதை சற்று குறைக்க வேண்டும். நல்ல பெயர் கிடைக்கும். மக்கள் பணியில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படக்கூடும். சினிமா மற்றும் கலைத்துறை நண்பர்களே, கலைஞர்களுக்கு புதிய பட வாய்ப்பு உண்டாகும். மாத வருமானம் அதிகரிக்கும். உற்சாகம் ஏற்படும். மொத்தத்தில் இம்மாதம் அமைதியின் பாதையில் அனுகூலம் உண்டாகும். பொது வழிபாடு திரு ஆவினன்குடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாயின் ஸ்தலம், எனவே நன்மை உண்டாகும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.